வாங்க ரவி சார் நிற்கிறாரு. இந்த பிரம்மாண்டமாக ஓபன் செய்யப்பட்ட காகிதம் இல்லத்து நகர் தற்போது அனைத்து அனுமதி பெற்று இப்போ பதிவுக்கு தயாராகி வந்திருக்குது. இந்த மனையினுடைய சிறப்பம்சத்தை பற்றி சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இந்த நகருக்கு விசிட் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி சார். இந்த நகர் காகிதம் இல்லத்து நகர் வந்து ஈசிஆரில் இருக்குது. அதிராம்பட்டினத்துலேருந்து ராம்நாத் போகிற வழியில் ஈசிஆரில் இருக்குது. ஸோ ஈசிஆரில் என்ட்ரன்ஸில் ஆர்ச்சி போட்டிருக்கோம், மிக பிரமாண்டமான ஆர்ச்சி. அதுலேருந்து கிட்டத்தட்ட 25 ஏக்கரில் இந்த லேஅவுட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சுற்றி பாதுகாப்பு காம்பவுண்டு பண்ணியிருக்கோம், அகலமான தார் சாலைகள் பண்ணியிருக்கோம், நகர் முழுவதும் மின்சார வசதி பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஸ்பெஷலி என்னன்னாக்கா குடிநீர் வசதி, நல்ல குடிநீர். இந்த பகுதியில் பார்த்திங்கனாக்கா நல்ல குடிநீர் இல்லை, உப்பு தண்ணியாக இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம நகரை பொறுத்தளவில் நல்ல ஒரு ஆழ்குழாய் கிணறு ஆழமாக போட்டு டேங்க் ஓவர் டேங்க் கட்டி ஒவ்வொரு மனைக்கும் நல்ல தண்ணி குடி தண்ணீர் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் பைப்பை திறந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் அப்புறம் பார்ப்போம். இப்போ டேப்பை திறந்தீங்கன்னா தண்ணி வரும், நல்ல குடிநீர் வரும். அது ஒரு ஸ்பெஷலு. ரெண்டாவது, இந்த பகுதி மக்கள் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக வசிக்கிறதுனால பள்ளிக்கு இடம் ஒதுக்கியிருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு, மதரசா பில்டிங்கு, சிறுவர் பெரியவர் பூங்கா அமைச்சிருக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லேஅவுட்டில் வந்து இடம் ஒதுக்குவாங்க, பூங்காலாம் அமைக்க மாட்டாங்க. நாங்கள் பூங்கா பெரிய பொருட்செலவில் பூங்காலாம் அமைச்சிருக்கிறோம். பிள்ளைங்க டெய்லி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஆனந்தமாக விளையாடுறாங்க. சகல வசதியும் பண்ணியிருக்கோம் சார். இப்போ 24 மணி நேரம் பஸ் போக்குவரத்து. ஆமாம், 24 மணி நேரம் பஸ் போக்குவரத்து, அனைத்து வசதியும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ பத்திரப்பதிவு காலதாமதமாகுது, இங்க வந்து முதலீடு செய்யக்கூடாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இப்போ எப்படி சார் இருக்குது? அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் சார். சாதாரணமாக சார், ஒரு லேஅவுட்டுனாக்கா 10 ஏக்கர் உள்ள லேஅவுட் இருந்தாக்க தஞ்சாவூர்லேயே அந்தந்த மாவட்டத்திலே வந்து டிடிசிபி அனுமதி வாங்கிடலாம். 10 ஏக்கருக்கு மேலே இருந்தாக்க சென்னைக்கு சிஎம்டிஏ போகணும். இந்த நம்ம நகர் வந்து 25 ஏக்கர். 25 ஏக்கராக இருக்கிறதுனால, அதுவும் இந்த பகுதி வந்து ஈசிஆரில் இருக்கிறதுனால கடற்கரை பகுதியில் இருக்கிற லேஅவுட்டுக்கு சிஆர் ரிசர்ட்னு ஒரு அப்ரூவல் வாங்கணும். கடற்கரை ஓரமாக இருந்தாக்கா அதுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அந்த அந்த அப்ரூவலுக்காக கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வந்து கீழ்ப்பக்கம் கடற்கரை பக்கம்ல மேல் பகுதி இருக்குது. அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அரசாங்கத்தில் அனுமதி கொடுத்து அந்த அப்ரூவல் கொடுத்தாங்க. அதனால் இந்த டிடிசிபி ரெரா இது அனுமதியெல்லாம் வாங்குறது கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு, ஆனால் இப்போ எல்லாமே கிடச்சிட்டு. இப்போ பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்பட்ட. ஆமாம், அனைத்து அப்புறம் யார் வேணாலும் வந்தாலும் இந்த அப்ரூவல் எல்லாமே காமிப்போம். எல்லா பேப்பரும் இருக்கு. எந்த பிளாட்டை சொல்கிறோமோ அந்த பிளாட்டை உடனே பத்திரப்பதிவு பண்ணலாம். இப்போ உங்களை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். கடந்த வந்து ஒரு 5 வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர்றோம். இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து பிளாட்டுகளுக்கு இந்த ஒரு பத்திரப்பதிவு முடிந்த உடனே நம்ம வேலை முடிந்து விட்டு செல்லாம நீங்க வந்து எப்படி இதை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பராமரித்து கொடுக்குறோம் என்று ஒரு பொதுமக்கள் சொல்ல நாங்க கேட்டிருக்கோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் 25-30 வருஷம் என்னுடைய லேஅவுட் அனுபவம் இருக்கு சார். சரி சார். நான் நிறைய லேஅவுட் போட்டு வித்துருக்கேன். நான் வித்துட்டு போனாலும் 10 வருஷம் 5 வருஷத்துக்கு அந்த நகரை வந்து பராமரிப்போம். ஏன்னா நாங்கள் நிறைய செடி வச்சுருக்கோம், இயற்கையை நேசிப்போம்னா. சரி. இங்கேயே நாங்கள் ஆள் போட்டு வாட்ச்மேன் போட்டு தண்ணி பாய்ச்சிறது, ஒவ்வொரு 3 மாதத்துக்கு நகரை சுத்தப்படுத்தி டவுசர் வச்சு சுத்தம் பண்ணுறது, மக்களுக்கு பட்டா மாற்றி கொடுக்குறது. திரும்ப வந்து 2 வருஷம் 3 வருஷத்தில் அவங்க திடீர்னு ஒரு அவசர தேவை, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், எங்களுடைய மனையை விற்பனை செஞ்சு கொடுக்கணுன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல விலைக்கு நாங்களே விற்று கொடுத்துருவோம். இல்லைன்னா நானே பணம் கொடுத்துருவேன். நாங்கள் வந்து 24 மணி நேரம் பஸ் போக்குவரத்தில் ஒரு இடத்துல இருக்குது. டெல்டா பீச்சு ஒரு 1 கிலோமீட்டரில் டெல்டா பீச் இருக்குது. டெல்டா பீச் இருக்கு, மனோரா இருக்குது, துறைமுகம் இருக்குது, துறைமுகம் இருக்குது. இன்னும் இது அதிகமா ஒரு மிகவும் பிரபலமான புதுப்பட்டினம் பீச். ஆமா சார். இப்ப தமிழக அளவுல பேசப்படக்கூடிய புதுப்பட்டினம் பீச் இங்க இருக்குது சார். இப்ப மனோராவில் கடல் பசு பாதுகாப்பு மையம்னு ஒன்று கவர்மெண்ட்ல பண்டு வச்சிருக்காங்க சார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பத்திரிகையில எல்லாம் வந்தது. அது பெரிய லெவலில் ஒரு சுற்றுலாத்தலம். நம்ம நகர்லேருந்து ஒரு 5 நிமிஷம் தூரத்துல அந்த சுற்றுலாத்தலம் போயிடலாம். அது மாதிரி கண்டிப்பா நிறைய சிறப்பம்சம் வந்து நிறைய சிறப்பம்சத்தோட நம்ம அதிரலில் இணைஞ்சிருக்கிறாரு. இவருடைய பல வருட நம்ம வந்து இவரோட பயணிக்கிறோம். இப்ப இவருடைய மிகவும் ஒரு பலம் என்னன்றா, இந்த வரக்கூடிய வாடிக்கையாளர்களை அணுகிறதாக இருக்கட்டும், அந்த விலைகளை எவ்வாறு நம்ம அதிக லாபத்தோட வித்துட்டு நம்ம வேலை முடிஞ்சிட்டு போயிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே இவர்கிட்ட இல்லை. நம்ம இந்த மனைகளை நம்ம முதலீடு தாராளமாக செய்யலாம். அனைத்து அரசு அதிக அனுமதி பெற்ற ஒரு மனையா இது திகழுது.
அதே போல இந்த சார்ட்டை நம்ம வந்து முதலீடு செய்து இப்போ வந்து முன்னாடி வந்து கழிவுநீர் வடிகால் இல்லை, அதே போல மின்சார வசதி இல்லை, தார் சாலை வசதி இல்லை. தமிழக அரசு கொண்டு வந்த அனைத்து அனுமதியோட இந்த கூடிய மனையில நம்ம முதலீடு செய்து அதை வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அல்லது இதுல முதலீடு செய்து குடியேறலாம் என்று சார் சொல்றாரு. இந்த ரவி சார் என்பது இது எத்தனை அடி சதுரடியில சார் இந்த வந்து இறை இல்லம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க? 6000 சதுரடி சார். 6000 சதுரடியில இலவசமா நம்ம கொடுத்துருக்கோம். இலவசமா நம்ம வந்து கொடுத்துருக்கிறேன், இறை இல்லத்துக்காக நான் ஒதுக்கியிருக்கேன் ரவி சார் சொல்றாரு. இதுதாங்க மத நல்லிணக்கம். மல்லிப்படத்துல மத நல்லிணக்கத்தோடு வாழணும், அனைவரும் அதுல மத நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையா இந்த காகிதம் இல்லத்து நகர் குடியேறணும் என்று அருமை சகோதரர் ரவி சார் சொல்றாரு. நம்ம அந்த ரவி சாருடைய இந்த சீரிய முயற்சிக்கு, கடும் முயற்சிக்கு நம்மளான ஒத்துழைப்பு. இது விளம்பர நோக்கமல்ல, சாருடைய ஒரு நல்லெண்ணத்துக்காக சிறு அங்கீகாரம். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு. வேற என்ன சார் சொல்றீங்க? 97 87 42 98 75 93 61 39 93 63 இதை தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. அதிரே எல்லா புகழும் இறைவனுக்கு.